ஏக்கா ஏக்கா குஷ்பக்கா ஏக்கா ஏக்கா இங்க வாருக்கா மேல நின்னுட்டு இருக்கற ஏக்கா முப்பாத்தா இங்க வாரு ஏக்கா இங்க வாருக்கா அடி என்ன வேணும் ஏக்கா பச்சை பயிர் இருந்தா கொடுக்கா கடையில வந்துட்டு இருக்கறேன் பச்சை பயிர் இல்லையே சிறுவர்ப்பு இருக்கு வேணா தரட்டுமா சரி கொடுத்து அனுப்புங்க வேற என்ன பண்றது ஒரு பச்சை பயிர் வாங்கிக்க முடியாதா கொழுப்பு கூத்தாடுது ஒன்றரை வீட்ல இல்லன்னா என்ற வீட்ல கேட்டுட்டு இருக்கற அத மறந்துடாத சும்மா சும்மா காமெடி பண்ண கோவப்படுறதுக்கா சரி சரி சஞ்சய் அனுப்பி கொடுத்து அனுப்புக்கா சரி சரி அக்கா எவடியாவா ஏடி வீட்ல காபி போடலையாக்கோ ஏக்கா உன் வீட்டுக்கு வந்தாலே காபி குடிப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்ப காபி வேண்டாம் டிபன் சாப்பிட வந்திருக்கிற காலையில பழைய கஞ்சி தான் கரைச்சு வச்சிருக்கிற வேற ஒண்ணும் செய்யல கிளம்பு நீ முதல்ல இப்படியே தப்பு தப்பா யோசிக்கா எனக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் வேணும் அதனால தான் வாங்க வந்தேன் ஏடி எவ வீட்ல மளிகை ஜாமான் வாங்க மாட்டீங்களா நான் கடையை வச்சு நடத்துறேன் ஏக்கா காலையில தூங்கி எந்திரிச்சு இப்பதான் உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன் என்னமோ எல்லா மளிகை ஜாமானும் உன் வீட்ல இருந்து வாங்கிட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கற ஆமாடி இந்த காலனில பருப்பு இல்ல புளி இல்ல மிளகாய் இல்ல எல்லாரும் யா வீட்டுக்கு தண்டி வரீங்க நான் என்னைக்காவது உங்க வீட்டுக்கு வந்திருக்கேனா ஏக்கா நான் அங்களாவது பருப்பு இல்ல புளி இல்லன்னு உன்ற வீட்டுக்கு வரோம் நீ குழம்பு கொஞ்சம் கொடு சோறு கொஞ்சம் கொடுன்னு கேட்டுட்டு வரேன் உன்னை விட நாங்க எவ்வளவோ பரவாயில்லக்கா இந்த எகத்தாளத்துக்கு மட்டும் குறைச்சலே கிடையாதுடி ஏக்கா இப்ப நீ தருவியா மாட்டியா தரேன் தந்து தொலைற ஆனா குழம்பு வச்சா எனக்கு கொஞ்சம் கொண்டு வந்து கொடு நானே என்னைக்காவது ஒரு நாள் குழம்பு வைக்கிறேன் ஓவிரி எந்த குழம்பு திங்கணும்னு இருக்குதே எடுத்துட்டு வரேன் என்னத்த என்ன விஷயம் அடுப்படியில் நிக்கிறீங்க ஏண்டி அடுப்படிக்கு நான் வந்ததே இல்லையா இந்த நக்கல் பேச்சு தான் வேணாங்கிறது இல்லைங்கத்த நீங்க ஒண்ணு டிவி பாப்பீங்க இல்ல ஹால்ல இருப்பீங்க இல்ல பெட்ரூம்ல தூங்குவீங்க அதனாலதான் இன்னைக்கு அடுப்படியில இருக்கீங்களேன்னு கேட்டேன் வர வர நக்கல் ஜாஸ்தியா போச்சு இட்லிக்கு ஒரு சாம்பார் வச்சிருந்தியே படு கேவலம் அதுக்குதான் கொஞ்சம் மிளகா வத்தல் வச்சு சட்னி அரைக்கலான்னு வந்தேன் எனக்கு கொஞ்சம் வேணும் ஆச்சி எனக்கும் படு பாவிங்க நான் அரைச்சா மட்டும் எல்லாத்துக்கும் குறை சொல்ல வேண்டியது இப்போ அவங்க ஆச்சி அரைக்கிறாங்கன்னு எல்லாம் எனக்குன்னு சாம்பார் வைக்காம இருந்திருக்கலாம் அப்ப இங்க இருக்கிற சாம்பார்ல யார்த்தையும் பா நாய்க்கு போடு பாருங்க உங்க மகனுக்கு எவ்வளவு கொழுப்புன்னு அவன் உண்மையை தான் பேசுறான் ஆனா அவன் முன்னாடி நின்று பேச மாட்டேங்கிறான் கிராமத்து பொண்ணு மருமகளா வந்தோம்னா வாய்க்கு ருசியா திங்கலான்னு நினைச்சேன் கடைசியில இவளுக்கு சேர்த்து நாம தான் ஆக்கி போட வேண்டியதா இருக்குது வீட்டுல இருக்கிறதுங்க ஒன்றும் சரி கிடையாது எல்லாம் நம்ம பக்கம் தான் பேசுதுங்க நம்ம எது செஞ்சாலும் குறை சொல்லிட்டு தான் திங்குதுங்க ஓகே டீச்சர் சரிங்க டீச்சர் ஓகே டீச்சர் என்ன படிக்கிறேன்னு வந்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற தள்ளி போ ஆன்லைன் கிளாஸ்மா என்னது ஆன்லைன் கிளாஸா ஏன்னா அதுல கொரோனால தான் எடுத்துட்டு இருந்தாங்க இப்போ என்ன கேடுகாலம் முடிச்சிருச்சு கேடுகாலமா சஞ்சய் மாமா என்ன சொல்றாங்க மிஸ் சாரி மிஸ் எங்க அம்மாக்கு அதெல்லாம் தெரியாதுங்க மிஸ் போமா அந்த பக்கம் இங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க நான் போக மாட்டேனாக்கோ உன்னோட மிஸ் என்ன சொல்றாங்கன்னு தெரியணுமாக்கோ மேடம் கொஞ்சம் போங்க நாங்க ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கோம் ஃபீஸ் கட்டுறது நானே அவனுக்கு மட்டும் சொல்லி தருவீங்களாக்கோ நானும் கேட்பேன் ஐயோ அம்மா சஞ்சய் உங்க அம்மா என்ன சின்ன பிள்ளை மாதிரி அடம் முடிச்சிட்டு நிக்கறாங்க அப்பா அப்பா எது கத்திட்டு இருக்கற அப்பா ஆன்லைன் கிளாஸ்ல இருக்க அம்மா பாருங்கப்பா போ சொல்லுங்கப்பா உங்க அம்மா போன்னு சொன்னா போயிருவாளா ஏதாவது பிளான் பண்ணி தான் போக சொல்லணும் முப்பாத்தா அங்க என்ன குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கற இங்க வா என்ன இப்போ அவன் டீச்சர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்கறேன் முப்பாத்தா அவன் படிச்சிட்டு இருக்கான்டி அவன்கிட்ட போய் என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கற வா எனக்கு படிக்கிறியா என்னவோ எனக்கு தெரியல நல்லா ஏமாத்துறேன்னு மட்டும் தெரியுது ஏமாத்துறனா மக்களே பொறுப்பா ஆன்லைன் கிளாஸ்ல உட்காந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கறேன் எங்க அம்மா என்ன ஏமாத்துறேன்னு போகுது ஐயோ கடவுளே இல்ல அறிவு கடவுளே புள்ள படிச்சிட்டு இருக்கற அங்க போய் என்னடி பண்ணிட்டு இருக்கற ஆமா எனக்கு அவன் மேல சந்தேகமா இருக்குதாக்கோ கேம் விளையாடிட்டு இருக்கறான்னு நினைக்கிறேன் அப்பளே இருந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கறான் இனி அவங்க மிஸ் கம்ப்யூட்டருக்குள்ள இருக்காங்க அவன் என்னோட போறான் மாமா கம்ப்யூட்டருக்குள்ள இருந்தாங்களா நான் பார்க்கவே இல்ல குரல் மட்டும் தான் கேடுச்சு நீ ஸ்கூல் பக்கமே போலாங்கறத அடிக்கடி நிரூபிச்சிட்டு இருக்கறியாக்கோ மாமா ஸ்கூல் பக்கம் போலினாலும் நான் விவரமான ஆளாக்கோ இந்த பசங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றேன்னு சொல்லிட்டு போன்லயும் கம்ப்யூட்டர்லயும் கேம் விளையாடிட்டு இருக்குதுங்க இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல அதுதான் இன்னைக்கு போய் பார்த்துட்டு இருந்தேன் இனி நம்ம போய் குழந்தடி அப்படி எல்லாம் பண்ணுவானா யாரு உங்க வைய குழந்தை உங்களை விட கிரிமினல் மாமாவன் சின்னடி பொசுக்கணும் கிரிமினல்ட்ட அப்புறம் நீங்க பண்ற கிரிமினல் தனத்தை விட உங்க வை நிறைய பண்றானாக்கோ ஒன்னொன்னா சொல்ற கேட்கோங்க நான் என்னடி பண்ண நான் பண்ணதை சொல்லி அப்புறம் அவன் பண்ணதை கேக்குறேன் நீங்க ஒன்னா ரெண்டா அந்த காலத்திலே நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க அதுவே கிரிமினல் குற்றம் என்னடி சொல்ற அட பொண்டாட்டிய கைக்குள்ள ஏமாத்தி வச்சிட்டு இருக்கீங்களே இது எவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றம் சின்னது உன்னை ஏமாத்தி வச்சிட்டு இருக்கா என்னடி பேசுற அட சும்மா நடிக்காதீங்க மாமா
கல்யாணம் பண்ணிட்டு வந்து இவ்வளோ நாள் ஆச்சு எங்க அம்மா வீட்டுக்கு கோச்சுக்கு போகவே விட மாட்டேங்கிறீங்க. ஏதாவது ஒரு ஃப்ராட்தனம் பண்ணி என்னை உட்கார வச்சிடுறீங்க. ஏ முப்பாத்தா, அது பேரு ஃப்ராடு தனம் இல்லடி, அன்பு. மண்ணா கட்டி. இந்த பொய்யெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்றும் பழைய முப்பாத்தாலையாக்கோ, ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய முப்பாத்தா. ட்ரெண்ட்ல இருக்கியா? அப்புறம் உங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற ஐஸ் கட்டியா எடுத்து திங்கிறான். வீட்டுக்குள்ள நம்பி திங்கிறதுக்கு எதுவுமே வைக்க முடியல, எல்லாத்தையும் காலி பண்ணிடுறான். சும்மா சும்மா புட்டுவை போட்டு அடிக்கிறான், எகுத்து பேசுறான், எல்லாம் பண்றான். இண்டி இதெல்லாம் ஒரு கிரிமினல் குற்றமாடி? மாமா, எல்லாம் குற்றத்துல தானே வருது. அப்ப கிரிமினல் குற்றம் என்ன, சாதா குற்றம் என்ன? ஆரம்பத்திலே கண்டிச்சு வைக்கணும். நீங்களே இப்படி இருந்தீங்கன்னா உள்ள எப்படி இருப்பானாக்கோ? ஏம்மா தாயே, தயவு செய்து ஆள விடு. உங்ககிட்ட பேசி பேசி நெஞ்செல்லாம் வலிக்குது. ஒரு டீயை போட்டு எடுத்துட்டு வா. முக்கியமா பேசிட்டு இருக்கும்போது டீயை போட்டு எடுத்துட்டு சொல்றீங்களே, இதுதான் பெரிய கிரிமினல் குற்றம். இவ்வளவு கல்யாணம் பண்ணது பெரிய கிரிமினல் குற்றம் தான். ஒத்துக்கிறேன்.